வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும்? 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் மிகுந்த சுவாரஸ்யமாகவும் மக்கள் ஆர்வத்தோடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமையும். பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டுள்ளதை பற்றி தங்களுடைய கருத்து? மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு கூட்டணி. தமிழகத்தின் மீதும் தமிழக மக்களின் மீதும் இந்த மாபெரும் இரு கட்சிகளும் அக்கறையுடன் இருப்பதனை இந்த கூட்டணி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்து? இந்த பாரதிய ஜனதா கட்சியும் அதனோடு 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே இணைந்து போட்டியிட்ட அத்தனை கூட்டணி கட்சிகளும், அண்ணா திராவிட முன்னேற்றமும் அதனோடு இணைந்து போட்டியிட்ட கட்சியும் ஒன்றாக அமர்ந்து ஒருமித்த கருத்தினை தங்களுக்குள் உருவாக்கி தங்களுடைய இலக்கு தமிழகத்தை மீட்டெடுப்பது என்ற உணர்வோடு வேலை செய்கின்ற பொழுது இவர்களுக்கு ஒரு சாதகமான நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சொல்வதை பொறுத்து பார்க்க போனால் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக கூட்டணி தலைவர்கள் மட்டும் அல்லாது தொண்டர்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறீர்கள். நான் அதை மட்டும் சொல்லவில்லை. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே இருக்கக்கூடிய கூட்டணி நண்பர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய கூட்டணி நண்பர்கள், அவர்கள் அனைவரும் விரைவாக ஒன்று இணைந்து பேசி ஒருமித்த கருத்துக்குள் வர வேண்டும். வந்தது தாங்கள் தலைவர்கள் வந்தது மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய எல்லா கட்சியினருடைய ஒற்றுமையினையும் அவர்கள் உருவாக்க வேண்டும். என பலதரப்பட்ட கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருக்கின்ற காலகட்டம் இதுவரைக்கும் முன்னால் நடந்தது. அப்ப அதுலயும் அவர்கள் ஒற்றுமைப்படுத்த வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து இன்றிலிருந்தே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆளுங்கட்சியினர் மக்களுக்கு எதிராக என்னென்ன வகையிலே பிரச்சனைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள், அது எந்த அளவிற்கு மக்களை பாதித்திருக்கிறது, அதனால் என்ன தமிழகத்திற்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதனை எல்லாம் மக்கள் மத்தியிலே தெளிவாக கொண்டு போய் சேர்த்த வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுடைய மனம் மாறும். இல்லை என்றால் இந்த தேர்தலிலே ஆளுங்கட்சியினர் தங்களுடைய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்துவார்கள். ஏன்னா அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. இடைத்தேர்தல்களில் பார்த்தோம், நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம். அவங்களுடைய ஆட்சியினை அதிகார வர்க்கத்தினை மிக அதிகமாக பயன்படுத்துவார்கள். அது மட்டுமல்ல, பணபலம் மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள். காவல்துறை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்படி பல வகையான அதிகார வர்க்கங்களை அவர்கள் வைத்திருப்பதனாலே அந்த அதிகார வர்க்கத்தினுடைய அடாவடித்தனங்களை எல்லாம், அவர்கள் செய்யக்கூடிய மற்ற பாதகமான செயல்களை எல்லாம் மக்கள் மத்தியில இவங்க கொண்டு போய் சேர்த்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா நீங்க கேட்பதற்கு உன்னுடைய ஜெயிச்சிரும் அப்படிங்கிற எண்ணத்திற்கு நாம் வந்துவிட முடியாது. இன்னொரு விஷயம், வினை வலிமை தன் வலிமை மாற்றான் துணை வலிமை தூக்கி செயல் அப்படின்னு வள்ளுவன் சொல்லுவான். அப்போ நமக்கு யாரெல்லாம் சாதகமானவர்கள் அப்படிங்கிற பார்க்கணும். அது மட்டும் இல்ல, நம்முடைய எதிரிக்கு எதிர்கருத்து உடையவர்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்ப எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் அந்த அணியிலே மாற்று கருத்து வைத்திருப்பார்களே, ஆனால் அவர்களையெல்லாம் என்ன பண்ணணும், அவர்களெல்லாம் நம் பக்கம் ஈர்த்து கொண்டு விட வேண்டும். அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தணும். இதெல்லாம் செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய அணி பலப்படும். இல்லைன்னா ஏதோ கூட்டணி அமைச்சிட்டோம், இன்னைக்கு ஒரு மாயை இருக்கு, அது மாயை நிஜமா மாறணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பணிகளை தொடர்ந்து இந்த அணியினர் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தலைமை பொறுப்பை எடுத்திருக்கக்கூடிய நண்பர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பணி காத்திருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் 100க்கும் மேற்பட்ட இந்து அமைப்பினர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு அமைப்பினரையும் இந்த தேர்தலிலே ஈடுபட வைக்க வேண்டும். அவர்களை எல்லாம் அழைத்து பேசி அவர்களை இந்த அணிக்காக பாடுபட வைக்க வேண்டும். அவர்களை எல்லாம் விட்டுவிடக்கூடாது. அப்பொழுதுதான் இந்த அணி ஒரு பலம் பொருந்திய அணியாக, எதிராளியை வீழ்த்தக்கூடிய அணியாக, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அணியாக மாறுமே தவிர வேற எந்த வகையிலும் கூட்டணி அமைத்து விட்டோம் என்று வீட்டிலே அமர்ந்திருக்கும் பட்சத்திலோ அல்லது ஏனாதானோ என்று இருக்கின்ற பட்சத்திலோ இது நடக்காது.